வருகிறார் வருகிறார் வருகிறார். மன்னா மன்னா, என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலை விரக்கம், இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கே வந்து உறக்கமா? மடையா, ஒழுங்கா வேலையை பார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அண்ணா? நாடு மழை தானடா விளையாடுகிறேன் மங்குடி அமைச்சரே. நாடு உருப்பற்ற. மன்னித்து விடுங்கள் மன்னா. தூசு மன்னா, தூசு தூசு. என்னது ஜூஸா? இல்லை மன்னா, தூசு தூசு. ஜூஸா? அமருங்கள் அமருங்கள். மன்னர் என்ன 1 மணி நேரத்துக்கு பாவம். சரி சரி அமைச்சர்களே, என்று வேற என்ன விவாதம்? நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறோம் அண்ணா. தலைவிரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டி விட வேண்டியதானே? சரி சரி, வேற என்ன பிரச்சனை? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்கள் மீதான வன்கொடுமை, இப்படி பல பிரச்சனை உள்ளது மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனையா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லை அழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை பானையில் அழைத்து வைத்தால் என்ன? அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. கொசுக்களை பிடித்து ஒரு அறைக்குள் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி ஏற்றால் வளர்ப்பதற்கா வழி சொல்கிறீர்கள்? யார் அங்கே? யார் அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. அப்படியே ஆகட்டும். தெனாலிராமர் வருகிறார் வருகிறார் வருகிறார். தங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பைகள் கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்வார்களா? நீர் என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G முறை ஃப்ரீயாக வழங்கப்படும் என்று அறிவித்து விடுங்கள். அப்படியே மன்னா. மன்னா, என்ன? பக்கத்து நாட்டார் மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறான் மன்னா. எங்கடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்க குடு குடு. நாடு நல்லா உருப்பட்டுரும். வணக்கம் மன்னா. மன்னா, தங்களுக்கான பிரபலமான டுபாக்கூர் செல் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார் மன்னா. வர சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள். வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுறீங்க? தாங்கள் வந்ததின் நோக்கம்? எங்கள் டுபாக்கூர் கம்பெனியில் 6G மொபைல் தங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த தங்களின் பர்மிஷன் வேண்டும் மன்னா. நீங்கள் எதை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வந்து சேரும். நன்றி உரிமையாளரே. தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். மன்னா, மன்னா, என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள்.
இது வேற ஒரு புது பிரச்சனையா? ஐயோ அப்படியா? ஆமாம், என்ன இது கையில் போன் இல்லாம விளையாடி கொண்டு இருக்கிறான்? ஐயோ இந்த பையனை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதனால் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? இந்த செல்போனை வலிக்க வழிகள் தான் என்ன அமைச்சர்களே? கூறுங்கள் உங்கள் கருத்து. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணிவிட்டால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? செல்போனை தூக்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? அண்ணா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யார் அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமா, நாங்களே கருத்து சொல்லுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னனையே கேள்வி கேட்கிறாயா? நமக்குள் ஏன் விவாதம்? தெனாலிராமனிடமே 10 கேள்விகள் கேட்கும். அதற்கு சரியா பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமர் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டோம். வணக்கம் மன்னா, தங்கள் என்னை அழைத்தது நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்ப தங்களின் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதற்கு சரியா பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்ல நான் கேட்கட்டுமா? பிரிக்க முடியாதது கல்வியும் அறிவும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேதார் இருப்பது அருமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு திருச்சுழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, துமுசினம்பட்டி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமா, நீங்களே அறிவில் சிறந்த புலவர். அமைச்சர்களே, இப்போது புரிகிறதா? தெனாலிராமா, நம் நாட்டில் உள்ள இளைஞர்கள் செல்போனினால் சீரழிகின்றனர். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்கள். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செல்போனை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். அதனால் பெற்றோர்கள் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். போன் இல்லாமல் இருப்பதே கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஸ் சபாஸ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். தெனாலிராமன் கூறியதை